தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 7:35 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த தெய்வத்திற்கு எந்த மாலை அணிவிப்பது உத்தமம் அப்படின்னு சொல்ல போறேன். நமக்கு எது பிடிக்குமோ அதை தரணும். சில பேர் இந்த பிறந்த நாள்னு சொல்லி பொன்னாடை போத்துவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. அவங்க உபயோகப்படுத்துறதா இருக்கணும், 10ஓட 11 வச்சிருக்கதா இருக்கக்கூடாது. அது மாதிரி தெய்வங்களுக்கு கூட தேர்ந்தெடுத்து போடணும். இப்ப விநாயகருக்குன்னா அருகம்புல் அற்புதமான சக்தி வாய்ந்ததான். அது விஷம் போக்குகிற ஆற்றலுங்கிறேன். கீரியும் பாம்பும் சண்டை போட்டுக்கிறது நீங்க வீதியில பார்த்திருப்பீங்க. திடீர்னு பாம்பு கடிச்சு அந்த கீரிக்கு என்னமோ மேலாம் ரத்தமா வந்துடும். உடனே என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் இந்த கீரியை நீங்க காணாம போயிடும், பார்க்க முடியாது. அது எங்க போகும் அப்படின்னா, எங்க அருகம்புல் இருக்கோ அந்த இடத்துக்கு போகுமா. அங்க போய் அது மேல பிறண்டுட்டு வந்தா அதனுடைய ரத்தம் பூரா ரத்த கசிவெல்லாம் நின்று திரும்ப பழைய உடம்பு வந்துருமா. விஷத்தை முறிக்கிற ஆற்றல் அருகம்புல்லுக்கு உண்டுங்கிறதுனாலதான் அருகம்புல்ல தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறதா வச்சு விநாயகருக்கு போட்டாங்க. விநாயகருக்கு ஒரு பாடல் நானே எழுதியிருக்கேன். அருகம்புல்லை அள்ளி ஆனைமுகன் உனக்களிக்க பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் தருபவன் நீ, உருகி மனமுருகி உனை தொழுது போற்றுகின்றேன், அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமே அப்படின்னு ஒரு பாடல். கற்பக கவசத்துல இது நான் குறிப்பிட்டிருக்கேன். இதை ஒருத்தர் படிச்சுக்கிட்டே வந்தாரு. மதுரையை சார்ந்த ஒரு நண்பர் படிச்சுக்கிட்டு வந்தாரு. அவருடைய மகளும் படிச்சுச்சு. மகளுக்கு திருமணம் ஆகிற வயது வந்துச்சு. திருமணம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கிற போது என்ன பண்ணாங்க, அந்த சமயம் தீபாவளி சமயம். இதே மாதிரி அந்த தீபாவளி சமயத்துல ஒரு நிறுவனத்திலேருந்து என்ன பண்ணாங்க, உங்களுக்கு நீங்க வாங்குற பொருளுக்கு ஒரு கூப்பன் கொடுப்போம். அந்த கூப்பன்ல இருக்க நம்பர் வந்துச்சு அப்படின்னா வெற்றி பெற்றவர்களுக்கு 15 பவுன் முதல் பரிசு, 10 பவுன் இரண்டாவது பரிசு, 5 பவுன் மூன்றாவது பரிசுன்னு 3 பரிசுகள் வச்சிருந்தாங்க. 3 பரிசுகளை வச்சு 400 ரூபாய்க்கு ஒரு ஃபேன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த வீட்டில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த பாடலை படித்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆனிச்சு, அவங்களுக்கு அந்த 2ஆம் பரிசாக உள்ள 10 பவுன் கிடைச்சிச்சு. அவங்க அது கொண்டு பிள்ளையார்பட்டி பிள்ளையார் சன்னதியிலே வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த சம்பவம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த பாடல்லே வரும், அருகம் புள்ளையள்ளி ஆனைமுகன் உனக்களிக்க பெருகும் பொன்னையள்ளி பெருமையுடன் தருபவன் நீ. நம்ம கொடுக்கிறதோ அருகம்புல், ஆனா அது நமக்கு தர்றதோ பெருகும் பொன். அதனால வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிகள் வேணும், நல்லா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை வளமா இருக்கணும் அப்படின்னா தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பூவிலே கூட எது அவருக்கு உகந்ததோ அதை போடணும். விநாயகருக்கு அருகம்புல், முருகப்பெருமானுக்கு சிவப்பு வண்ண பூக்கள் சூடலாம், சிவனுக்கு வில்வ மாலை, விஷ்ணு இலக்குமிக்கு செந்தாமரை துளசி, அனுமனுக்கோ வெற்றிலை மாலை. வெற்றிலைங்கிறது வெற்றி இலை, அது வெற்றி இலைன்னு இல்லை, வெற்றி இலை, வெற்றி மாலை சூடுற மாதிரியா. வெற்றிலை மாலை எத்தனை கண்ணி எத்தனாம் நாள் போடுறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அந்த கணக்குப்படி போட்டோம் அப்படின்னா அந்த கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறும். சரஸ்வதிக்கு வெண்தாமரை, நந்திக்கு செவந்திப்பூ, அதே மாதிரி அம்பிகைக்கு கதம்பம் மல்லிகை, துர்க்கைக்கு அரளிப்பூ. இது மாதிரி தெய்வங்களுக்கு கூட உகந்த மாலை எது, மலர் எதுன்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வாய்ப்பிருக்கின்ற பொழுது இது போன்ற மாலைகளை அணிவித்து மங்கள நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்திலே நடைபெற வழிவகுத்துக் கொள்ளுங்கள் என்ற தகவலை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். இன்று வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்திலே லாபம் உங்களுக்கு உண்டு. கணிசமான தொகை கைகளில் புரளும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நன்மைகள் அதிகம் கிடைக்கின்ற நாள். நாடாளும் நபர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். உங்கள் ராசிநாதனாக விளங்கும் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட சந்திரனோடு இணைந்திருக்கின்றார். மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இன்று உண்டு. இன்று நல்ல நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக நண்பர்களும் உங்களுக்கு இருப்பார்கள். மாற்று இனத்தவர்களும் இருப்பார்கள். 2லே குரு இருப்பதனாலே செல்வ நிலை நன்றாகவே இருக்கின்றது. எனவே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு உச்சம் பெற்ற குருவால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். துணிந்து செயல்பட்டு தொடர்ந்து வெற்றிகளை காணப் போகின்றீர்கள். தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருப்பதால் இப்பொழுது நீங்கள் எதை நினைத்தீர்களோ நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்ய இயலும். இருப்பினும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவன் வழிபாடும் அம்பிகை வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையும் கொஞ்சம் உண்டு. ஏனென்றால் 7ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சனியின் பார்வை ராசியில் பதிவதனாலே சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு உண்டு. எதையும் சமாளிக்க மாற்றல் உங்களுக்கு உண்டு. எனவே இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும். துட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும். செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். பொது வாழ்விலே திடீரென மாற்றப்பட்ட பொறுப்பு உங்களுக்கு நல்ல பொறுப்பாகவே வரலாம். மேலிடத்தில் உங்களுக்கு பெயர் நல்ல பெயராகவே அமைத்துக் கொள்ள, நீங்கள் மக்கள் செல்வாக்கையும் அதிகரித்துக் கொள்ள தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். எனவே லாபம் சிறப்பாகவே இருக்கும். பொது வாழ்விலே உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்கலாம். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக வேண்டுமானால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் 2ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து நீங்கள் விஷ்ணு வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருப்பதனாலே இன்றைக்கு அருகில் இருக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டால் நன்மைகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். 12ஆம் இடத்தில் கேது, பயணங்கள் உங்களுக்கு உண்டு. பழைய வாகனங்களை மாற்றம் செய்ய வேண்டும். அதன் விளைவாக பல செலவுகள் வருகிறது என்று நினைத்து புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அப்படி வாகன மாற்றம் செய்ய உகந்த நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த நாள் யோகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 3 கிரகங்கள் ராசியில், சூரியன், செவ்வாய், புதன், கூட்டு கிரக யோகம் என்பார்கள். ஒன்று நல்லது செய்யாவிட்டாலும் மற்றொன்று நல்லது செய்யும். தனாதிபதி செவ்வாயும் இருக்கிறார், விரையாதிபதி புதனும் இருக்கிறார், லாபாதிபதி சூரியனும் இருக்கின்றார். தனாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்திருக்கின்ற பொழுது விரையாதிபதி இணைந்திருப்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே தனவரவு அதிகமாகவே வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். மொத்தத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். அதே நேரத்தில் விரயஸ்தானத்திலே 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. எனவே இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். வீட்டு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றும் இல்லத்திலே நடைபெறும். குரு பார்வை இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்பொழுதுமே எந்த நிகழ்வு நடந்தாலும் சரி, குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டுமானால் தொடர்ந்து குரு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குருவுக்குள்ள பீடங்களாக இருக்கக்கூடிய தென்குடி, திட்டை, ஆலங்குடி, அதே போல பட்டமங்கலம், திருச்செந்தூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் சென்று வழிபட்டு வரலாம். பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். இன்று சிக்கனத்தை கடைபிடித்து சீரான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அலைமோதும். பெண்வெளி பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். நண்பர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் வரலாம். இருந்தாலும் நீங்கள் எதையும் சமாளிக்க மாற்றல் உங்களுக்கு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். அது நீங்கள் கேட்ட பொறுப்பாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். உடன் பிறப்புகளையும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் ஒரு யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே கேது இருக்கின்றார். ஆனால் குரு பார்க்கின்றார். எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. விரயத்திற்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வீடு மாற்றங்கள் நல்ல மாற்றமாக அமையும். கொடுக்கல் வாங்கல்கள் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். பெற்றோர் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீர்கள். பெற்றோர்களின் மணிவிழா, மணவிழா, முத்துவிழா போன்றவைகள் நடத்துவது பற்றி சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கைமாற்றாக கொடுத்த தொகையை கூட போராடி வாங்கும் சூழல் உண்டு. கவனமுடன் செயல்பட்டால் தான் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு நீங்கள் இந்த நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். விரயங்கள் அதிகரிக்கும் இந்த நாள். எனவே விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உதவிக்கரம் எட்டுபவர்களின் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். உற்றார் உறவினர்களின் உதவி கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு வரலாம். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, இல்லத்திலே நல்ல சம்பவம் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதே நேரம் கூடுதல் சம்பள விகிதமும் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் சந்திரன் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே பஞ்சமாதிபதி பார்வை இடம்பூமி சம்பந்தப்பட்ட வகையிலோ அல்லது பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வகையிலோ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.